ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ 3 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் தீபக்கும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ யாரை பற்றினா சாச்சனா பற்றி, அபவுட் முத்துவை எப்படிலாம் வந்து சாச்சனா ப்ரொடெக்ட் பண்ணுறா அப்படின்றத பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரமோ 3 ரொம்ப க்ரூஷியலான ப்ரமோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கன்டென்ட் வந்து இந்த சீசனில் சுத்தமாக இல்லை அப்படின்றதுனால கடைசி வாரங்களில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பழைய பேரெல்லாம் உள்ளே கூட்டு வந்துட்டாங்க. இப்போது ஒரு தகவல் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி வருது. என்னன்னே புரியல, என்ன கதைனே. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு மறந்துடாதீங்க. இப்போ ஜாக்லின் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்கங்க தீபக் கிட்ட. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வெளியேருந்து வந்தது பற்றி மேட்ரு கிடையாது, ஆனால் அந்த ரகசியம் வெளியே இருந்ததெல்லாம் வந்து இங்கே சொல்கிறது அப்படிங்கிறது நிஜமாக அன்வான்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முத்துவை வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக நம்ம சாச்சனா வந்து பண்ணுறா. எதுக்குனாலும் காப்பாற்றிட்டே இருக்கா. இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒன்று பண்ணுறோன்னா அது பண்ணுறது நல்லாயிருக்கும் நல்லாலே வெளியே போய் அதை யாரும் பார்க்கவும் கூட மாட்டாங்க. மக்கள் தான் பார்ப்பாங்க. இப்போ நம்மளும் பார்க்க தேவையில்லை, அவங்களும் பார்க்க தேவையில்லை. அப்புறம் எப்படி தப்பாக போவோம், அது இதுன்னு எல்லாம் பேசுகிறா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கா. நான் முத்துக்கிட்டையும் போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது முத்துவை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா சாச்சனா அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொமோவுடைய சாராம்சம். ஓகேங்களா? ஸோ சாச்சனா அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியே இருந்து உள்ளே வந்திருக்காங்க. வந்த பிறகு முத்துக்குமரன் பக்கத்துலேயே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க முத்துக்குமரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கோயில் போயிட்டு வந்தேன், நான் வந்து சாமி கும்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பெல்லாம் இனிமையாக இருக்கு. ஆனால் இவங்க வந்து பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு சூனியம் தான் வைக்க வராங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் உட்காந்து முத்துக்குமரா நான் உங்களோட போட்டிகளில் வரப்போகிறேன்றாங்க. திடீர்னு நான் இல்லைன்னா நீ தான் ஜெயிக்கணுன்றாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் ஒன்று அடித்து போட்டு தூக்கிட்டு போயிடுவேன்றாங்க. நான் டாப் 5க்குள்ளே வர போகிறேன்றாங்க. நான் டாஸ்கில் வந்து ஏதாவது நான் பண்ணணுன்றாங்க. புக் எடுத்துகிட்டு போய் நைட்டு போய் படிக்கிறாங்க. இந்த மாதிரி டாஸ்க் புக் எடுத்துகிட்டு போய் படிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கும் முரணாக கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் அது இருந்தாலும் ஜாக்லினுக்கு ஒரு வருத்தம். என்னடா அது, நம்ம ஒரு தடவை சொல்லியும் அந்த பொண்ணு வந்து இன்னும் முத்து கூட பேசிகிட்டு இருக்கு, முத்துவும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஜாக்லின் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதில் உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ ரியாக்ஷன் மூலமாக பார்க்கலாம். அதாவது வெளியே இருந்து நீ விமர்சனம் வைக்கிறது பிரச்சனை கிடையாது, அதை பற்றி நான் எதுவுமே பேசலன்னு சொல்லி ஜாக்லின் சொல்கிறாங்க. அவள் நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் தானே, தம்பி அப்படின்ற மாதிரி தானே நம்ம பழகிட்டு இருக்க ரயான் கூட அந்த மாதிரிலாம். அது வந்து ஏதோ தவறாக ஏதோ சித்தரிச்சுப்பாங்களா இல்லை என்னன்னு தெரியல. எல்லாருக்கிட்டையும் வந்து இவங்க சொல்கிறாங்களே விஷால் வந்து ப்ளே பாய் அப்படின்ட்டாங்க டக்குன்னு வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க பார்த்துட்டு, அதனால இவங்க ஹர்ட் ஆயிருக்காங்கன்றது பார்க்க முடியுது. ஓகேவா? இங்கே ஒரு 1000 ஒப்பீனியன் இருக்கும்பா. உள்ளே இருந்து போயிட்டு அப்புறம் என்ன இது பேசலாமா? உனக்கு தெரியும்ல ஒரு விஷயம் பார்த்துருப்பேன்ல. நான் வந்து முத்துக்கிட்ட கூட கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி சாச்சனா வந்து நல்லா இல்லை, நான் பண்ணுறது நல்லா இல்லை, போய் சொல்லிடுன்றான். சாச்சனா வந்து வேலையை ஆரம்பிச்சிருச்சு. முத்து காப்பாற்றுறேன் நான் பயங்கரமாக அவங்க 2 பேரையும். அதாவது இவங்க வந்து ரீசெண்டாக போய் முத்துக்கிட்ட ஒரு கேம் ஆடுறாங்களா, அதுலேருந்து நம்ம சாச்சனா வந்து காப்பாற்ற வழி பண்ணுது. அதனால தான் ஜாக்கு கோவம், நம்மளை தெரியவிட மாட்டா, அவள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது அவங்களோட கேம் தானே. இது ஆக்சுவலாக அன்ஃபேருங்க. கடைசி வாரம் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்தாங்களா, பொங்கல் வச்சாங்களா, போனாங்களான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்போயே வர சொல்லிட்டு உசுரை எடுத்துகிட்டு இருக்காங்க. பிடிக்கலன்னா பார்க்காத, எனக்கு தான் பிடிக்காது, நான் போய் பார்க்க போகிறது இல்லை அப்படின்றாங்க. ஆமாம், நாங்களும் தான் பார்த்துட்ருக்கோம், என்ன பண்ணுறது, எங்களுக்கு நிலைமையை பாரு. நீங்களும் பார்க்க மாட்டீங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, நாங்கள் பார்த்துட்ருக்கோம் பாரு. அதுதான் எங்களுக்கு ஒரு தலைவலி இந்த சீசனில் அப்படிங்கிறது தான். ஸோ முழுக்க சாச்சனாவுடைய அதர் சைடை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஜாக்லின். பட் இருந்தாலும் அவள் தான் எவிக்டட் கண்டஸ்டண்ட்டாக இந்த பிக் பாஸ் ஊருகட்டவனாக இருக்கான். சொல்லவும் மாட்டான், பிக் வீக்குன்றான், எவிக்டட் கண்டஸ்டன்ஸ் ஒருத்தவங்க உள்ளே போவாங்கன்றான், இன்னொருத்தவங்க வந்து மக்களே வந்து எடுக்கிறதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க, உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸை எடுக்கலான்றான். ஒரே குழப்பமாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.